யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு கீழே வர ஒரு டாபிக். இதுக்கு முன்னாடி வந்து நிமோனியா, டியூபர்குலோசிஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி அதை வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பற்றி எல்லா நோட்ஸுமே இதில் இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நான் எம்சிக்யூஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ்னாலே வந்துட்டு ஒரு ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி படித்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு மைண்டில் நல்லாவே அந்த டிசீஸை பற்றி தெளிவாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் எந்த ஒரு பயமுமே இருக்காது. ஸோ நம்ம அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுவோம் இந்த டாபிக் வைஸ் படித்தோம் அப்படின்னா. ஸோ டெஃபினிஷன், கிளாஸிஃபிகேஷன், எட்டியாலஜி, பேத்தோஜெனிசிஸ், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டாபிக் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பை சார்ட் மாதிரி வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டிசீஸ் எதுவோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். யூரினரி ட்ராக்டில் வர இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் எதனால் வருது? பாக்டீரியா, வைரஸாலலாம் வரும். ஸோ யூரினரி ட்ராக்டில் வந்து இன்ஃபெக்ஷன் எதனாலனா பாக்டீரியாவால் வருது. யூரினரி ட்ராக்டில் எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும்னா யூரித்ரா, பிளேடர், யூரிட்டஸ், கிட்னி எல்லாமே வந்து யூரினரி ட்ராக்ட்னு தான் சொல்லுவாங்க. இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறது தான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இது எதனால் ஆகுது? பாக்டீரியாவால் தான் ஆகுது. அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பாக்டீரியாவால் ஆகுது மெயினாக அப்படின்னா எஸ்செரிச்சியா கோலி, இதை கோலின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இன்டெஸ்டினில் தான் இந்த பாக்டீரியா வந்து வாழும். இது வந்து 80 to 90% ஆஃப் அன்காம்ப்ளிகேட்டட் யூடிஐக்கு இதுதான் ரீசன் சொல்கிறாங்க. 80 to 90% வந்து கோலி தான் வந்து யூடிஐ காஸ் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ இந்த யூடிஐயே வந்து அக்கார்டிங் டு த சைட் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு. யூடிஐனா யூரினரி ட்ராக்ட் தான். அதிலே லோவர், அப்பர்னு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. லோவர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அடியில் என்ன இருக்குது? யூரித்ரிட்டிஸ்னால் யூரித்ரல் இன்ஃபெக்ஷன். சிஸ்டிட்டிஸ்னால் பிளேடார் இன்ஃபெக்ஷன். பிளேடார்னால் இந்த பல்ப் மாதிரி போர்ஷன் இருக்கே அது பிளேடார். அதை வந்து சிஸ்டிட்டிஸ் சொல்லுவாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்பர் யூரினரி ட்ராக்ட்னால் பைலோனெஃப்ரிட்டிஸ்னால் கிட்னியில் வர இன்ஃபெக்ஷனை தான் பைலோனெஃப்ரிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டிட்டிஸ்னால் பிளேடார், பைலோனெஃப்ரிட்டிஸ்னால் கிட்னி. ஸோ அக்கார்டிங் டு காம்ப்ளெக்சிட்டி, ஸோ அன்காம்ப்ளிகேட்டடா இல்லை காம்ப்ளிகேட்டடான்ட்டு பிரிப்பாங்க. அன்காம்ப்ளிகேட்டட்னா நான் சீரியஸ், காம்ப்ளிகேட்டட்னா சீரியஸான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அக்கார்டிங் டு சிம்டம்ஸை வச்சு இது பிரிப்பாங்க. சிம்டமேட்டிக்காக இருக்கும் சில யூடிஐ, சிலது வந்து நான் சிம்டமேட்டிக்காக இருக்கும், ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். இதை வச்சு வந்து பிரிப்போம். நெக்ஸ்ட் வந்து எட்டியாலஜினா என்ன அப்படின்னா இந்த டிசீஸை வந்து எது காஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து எட்டியாலஜி. எது காஸ் பண்ணுது? பாக்டீரியா தானே காஸ் பண்ணுது. எந்த பாக்டீரியா காஸ் பண்ணுது நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, எஸ்செரிச்சியா கோலி. அதை ஷார்ட்டாக கோலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோஸ்ட் காமன் ஆர்கானிசம் இதுதான். அதர் ஆர்கானிசம்ஸ்னால் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளெப்சிலா நிமோனியா. ஸோ இந்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நான் எம்சிக்யூஸில் சொல்லுவேன். புரோட்டியஸ் மிராபிலிஸ், என்ட்ரோகாக்கஸ் ஃபீக்கலிஸ், சூடோமோனாஸ் ஆர்கினோசா. நான் நிமோனியா டாப்பிக்லேயே சொல்லியிருப்பேன். சூடோமோனாஸ் ஆர்கினோசா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற பேஷண்ட்டுக்கு எதனால் இன்ஃபெக்ஷன் வரும்னா சூடோமோனாஸால் தான் வரும். ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோஃபிடிகஸ் அது வந்து யங் செக்ஷுவலி ஆக்டிவ் உமனுக்கு வந்துட்டு அது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்டெஃபிலோகாக்கஸ் சாப்ரோஃபிடிகஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் எந்தெந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்படும் அப்படின்றது. ஃபீமேல்ஸ்க்கு வந்து நார்மலாகவே இந்த பீரியட்ஸ் இருக்கிறது, ப்ரெக்னன்சி டைம், இதனாலலாம் வந்து இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது ஏற்படும். ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது டயபிட்டிஸ் மெலிட்டஸ், சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். யூரினரி கெத்திட்டர் எதுக்கு வைப்பாங்கன்னா யூரினேட் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி செட் பண்ணுவாங்க பிளேடாருக்குள்ளே.
ஸோ அதை வச்சு யூரினை வெளியே ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த டைம்லேயும் இன்ஃபெக்ஷன் ஆகும். யூரினரி ட்ராக் அப்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாமுமே இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். இவங்க எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேத்தோஜெனிசிஸ்னால் என்னென்னா, எப்படி நமக்கு இது இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புக்குள்ளே வருது, எதனால் வருதுன்னு தெரிஞ்சிச்சு எட்டியாலஜியில். எப்படி வருதுன்னா, பாக்டீரியா யுரித்ராவுக்கு என்ட்ராகும். ஸோ அடியில் யுரித்ரான்றது தெரியும் உங்களுக்கு. என்ட்ராகி அந்த பிளேடார் போர்ஷனுக்குள்ளே அசெண்ட் ஆகுனா ஒட்டிக்கும். ஸோ பிளேடார் போர்ஷன்ட்னால் எதுன்னு சொல்கிறேன்னா, அந்த பல்ப் மாதிரி இருக்கு இல்லையா, அது பிளேடார் போர்ஷனில் இதாச்சுன்னா அங்கே இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். ஸோ அதை தான் நம்ம சிஸ்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஐஎஸ்ன்னு லாஸ்ட்டில் முடிஞ்சிச்சுனாலே அது இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ சிஸ்டிட்டிஸ் ஆனதுக்கப்புறம் அசன் டு கிட்னிஸ், மேலே என்ன இருக்குது, அடுத்து கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணும். அதுதான் பைலோனெஃப்ரிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எப்படி நமக்கு ஆகும் அப்படின்னா, அடியிலேருந்து தான் மேலே போகும். ஸோ இதை அசெண்டிங் ரூட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கீழே வழியாக உள்ளே போயிட்டு மேலே, அதாவது கிட்னிஸ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ யூரினரி ட்ராக்ட் வந்து மைல்டாக இருக்கும் போது பிளேடாரோடே முடிஞ்சிடும். அதே சிவியராக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்னி வரைக்குமே அஃபெக்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ஓகேவா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை தான் இதில் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு சிஸ்டிட்டிஸ் இருக்குது, அதாவது பிளேடார் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு பெயின்ஃபுல் யூரினேஷனாக இருக்கும். அதை வந்து டிஸ்யூரியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அதிகமாக வரும், அதை வந்து போலக்யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் அர்ஜென்ட்டாகவும் இருக்கும், நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், அடிக்கடி வரும், அர்ஜென்ட்டாக வரும். ஸோ க்ளவுடி யூரினாக இருக்கும். சுப்ரா பியூபிக் பெயின் இருக்கும் நமக்கு, அதாவது பியூபிக் மேலே, அதாவது நம்மளோட தொப்புளுக்கு அடியில் பியூபிக்கு மேலே, ஸோ அடி வயிறு வலிக்கும், அதான் சுப்ரா பியூபிக் பெயின் சொல்லுவாங்க. பைலோனெஃப்ரிட்டிஸ், அதாவது கிட்னி இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எங்கே வலிக்கும் அப்படின்னா, ஸோ கிட்னி வந்துட்டு நமக்கு 2 சைடும் இருக்குது இல்லையா, அது வந்து பேக் சைடில் வந்து வலிக்கும். ஃபீவர் இருக்கும், சில்ஸ் இருக்கும், அதுதான் ஃப்ளாங்க் பெயின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாங்க் பெயின்ன்றது இந்த பிக்சரில் காமிச்சிருப்போம் பாருங்கள். பேக் சைடில் நமக்கு கிட்னி பார்ட் இருக்குது இல்லையா, அந்த சைடில் 2 சைடும் வலிக்கும். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து நம்ம மசில் பெயினோட கன்ஃபியூஸ் பண்ணிப்போம், ஆனால் இது வந்து கிட்னி ப்ராப்ளமாக இருக்கும். அதுதான் ஃப்ளாங்க் பெயின். இதோ அந்த ரெட் கலரில் அவர் கை வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அங்கே வந்து வலிக்கும், அது ஃப்ளாங்க் பெயின். நெக்ஸ்ட் வந்து காஸ்டோ வெர்டிப்ரல் ஆங்கிள் டெண்டர்னஸ். இது எங்கே வரும் அப்படின்னா, நம்மளோட 12th ரிப்புக்கும், ஸோ அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் ரிப்புக்கும் ஸ்டெர்னமுக்கும் ஒரு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நடுமுதுன்னு சொல்லுவோம். அங்கே வந்து வர்றது தான் இந்த காஸ்டோ வெர்டிப்ரல் ஆங்கிள். ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நடுமுது வலிக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து கிட்னி வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும், அதாவது அந்த இடத்துல இருக்கும் முடிகிற இடம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்கெலிட்டன் ரிப்பு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. 12th ரிப்பு கீழே வந்து காஸ்டோ வெர்டிப்ரல் ஆங்கிள். அதனால தான் இதோட நேமே வந்து காஸ்டோ வெர்டிப்ரல் ஆங்கிள் டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்துச்சு. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பெயின் வரதுனால அப்படி. ஸோ அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளாங்க் பெயின், காஸ்டோ வெர்டிப்ரல் எதில் வரும் நமக்கு, பைலோனெஃப்ரிட்டிஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்னிசிஸ்னால் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவார் இல்லையா, லேப் டெஸ்ட் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணுவோம், அதான் டயக்னிசிஸ். யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து நம்ம ரொட்டீனாக யூரினை வந்து எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து பையூரியா, பஸ்ஸெல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பஸ்ஸெல்ஸுன்றது ஒன் டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் தான் பையூரியா. பாக்டீரியூரியானா பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ பாக்டீரியாவும் பஸ்ஸெல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருச்சு யூரினில் அப்படின்னாலே நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டில் என்னென்னா நைட்ரேட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பாக்டீரியா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த நைட்ரேட்ஸ் தான் போடுவோம். நைட்ரேட்டை வந்து நைட்ரைட்டாக மாற்றிடும். ஸோ எந்த பாக்டீரியா நைட்ரேட்டாக மாற்றும் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ அப்போ அது பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லியூகோசைட் எஸ்ட்ரேஸ் பாசிட்டிவ்னா இது ஒன் டைப் ஆஃப் டெஸ்ட். இது வந்து அந்த பஸ்ஸெல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் வந்து கொடுக்கும், பாசிட்டிவ் ரிசல்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டு ஸ்டாண்டர்ட்னா என்னென்னா, இதை பண்ணோம் அப்படின்னா 100% வந்து நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோல்டு ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூரின் கல்ச்சர் பண்ணுவாங்க. என்னென்னா யூரினை எடுத்து ஒரு மீடியம், ஸோ க்ரோத் மீடியமில் வந்துட்டு போடுவாங்க.
அப்போ தான் வந்து பாக்டீரியா க்ரோ ஆகும். ஸோ அந்த க்ரோ ஆன பாக்டீரியாவை வந்து கவுண்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு greater than or equal to 10^5 காலனி FU, அதாவது CFUன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு இருந்துச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மெடிசன்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம நிறைய வாட்டர் குடிக்கும் போது யூரின் பிளேடரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தானாகவே ரிமூவ் ஆகிடும் யூரின் மூலியமாக. டு நாட் டிலே யூரினேஷன். ஸோ நம்ம யூரினை எந்த அளவு நம்ம போகாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்தளவு நமக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். மெயின்டைன் ஜெனிட்டல் ஹைஜீன். ஸோ நம்ம ப்ரைவேட் பார்ட்டை எப்பயுமே நம்ம ஹைஜீனாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். யூரினேட் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். அவாய்ட் அன்னெசரி யூரினரி கேத்தட்டரைசேஷன். இது வந்து ஹாஸ்பிட்டலில் ரிலேட்டடு. ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம தேவையில்லாமல் அவங்க வந்து கேத்தட்டர் இது பண்ணக்கூடாது, உடனே ரிமூவ் பண்ணிடணும். இப்போ யூரின் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே கேத்தட்டர் ரிமூவ் பண்ணுறது நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன மெடிசன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்து க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அன்காம்ப்ளிகேட்டட் சிஸ்டிடிஸ். ஓகேவா, சிஸ்டிடிஸ்ன்றது பிளேடாரோட நின்றுக்கும். பிளேடார் அதுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா நைட்ரோஃபியூரண்டைன் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஓகேவா, நைட்ரோஃபியூரண்டைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நைட்ரோஃபியூரண்டைனுக்கு அது வந்து ப்ரௌன் டிஸ்கலரேஷன் பண்ணணும் நம்ம யூரினை. இது வந்து ஒரு ஏடிஆர், அது வந்து அன்காம்ப்ளிகேட்டட் தான். நெக்ஸ்ட் ட்ரைமெத்தோப்ரிம் சல்ஃபாமித்தாக்சசோல், இதை வந்து ட்ரைமேக்சசோல்னு சொல்லுவோம், இது கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ஃபோமைசின் கொடுப்போம். பைலோநெஃப்ரிட்டிஸில் வந்து என்ன கொடுப்போம்னா பைலோநெஃப்ரிட்டிஸ்னாலே சிவியர் கண்டிஷன்ஸ் தான். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்போம். ஐவியில் வந்துட்டு இந்த செஃப்ட்ரையாக்சின் மாதிரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த செஃப்ட்ரையாக்சின் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்காக ஐவியில் யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் வந்து இந்த செஃப்ட்ரையாக்சின் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே போடுவாங்க. நெக்ஸ்ட்டு எம்சிக்யூஸ். இது வந்துட்டு எக்ஸிட் எக்ஸாம், நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி எதில் வேணால் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ A to Z எம்சிக்யூஸ் கொஷின்ஸ் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கொஞ்சம் தான் போகும், முன்னாடியே ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், அதுலேருந்தே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸும் வரும். ஸோ எந்த ஆர்கானிசம் வந்து யூரியஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா புரோட்டியேஸ் மிராபிலிஸ். ஓகேவா, யூரியஸ் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து எந்த ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. யூரியஸ் பாசிட்டிவ் பாக்டீரியாலாம் ஒன்றும் இல்லை, அந்த புரோட்டியஸ் மிராபிலிஸ் தான். இது என்ன பண்ணும், ஸ்டுவைட் ஸ்டோன்ஸை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸ்டுவைட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா மெக்னீஷியம், அமோனியம், ஃபாஸ்பேட் இருக்கும். புரோட்டியஸ் மிராபிலிஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷி ஓடரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ புரோட்டியஸ் மிராபிலிஸ் யூரியஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபிஷ்ஷி ஓடரே காஸ் பண்ணும். காமன் யூடிஐ சிம்டம் எது, நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ டிஸ்யூரியா, பெயின்ஃபுல் யூரினேஷனாக இருந்துச்சு அப்படின்னாலே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முக்கியமாக அந்த புரோட்டியஸ் மிராபிலிஸ் பற்றி கேட்பாங்க, எது யூரியஸை இது பண்ணுது அப்படின்ட்டு. இதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மோஸ்ட் காமன் ரூட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எது, அசனிங் இன்ஃபெக்ஷன். ஓகேவா, கீழே இருந்து தான் நமக்கு மேலே வரும், யூரித்ரா, கிட்னி அப்படி அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈகோலி வந்து ஒரு லாக்டோஸ் ஃபெர்மெண்டிங் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக்டோஸ் ஃபெர்மெண்டிங். ஸோ ஈகோலியோட விர்லன்ஸ் ஃபேக்டர் எது அப்படின்னா அதோட ஃபெம்ப்ரியே, பைலி, அதாவது மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, மூமெண்ட்டுக்கும் ஒரு செல் மேலே வந்து ஒட்டுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் அந்த ஃபெம்ப்ரியே. நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபிலோகாக்கஸ் சாப்ரோஃபிட்டிகஸ் வந்து நோவோபைசின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஃபீமேல்ஸ்க்கெலாம் வந்துட்டு இது பண்ணுறது தான் அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம் அது. நெக்ஸ்ட்டு சூடோமோனாஸ் ஆர்கினோசா வந்துட்டு கேத்தட்டர் அசோசியேட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் வந்து அதுதான் காஸ் பண்ணுது, சூடோமோனாஸ் ஆர்கினோசா. நைட்ரோஃபியூரண்டைன் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரௌன் டிஸ்கலரேஷன் ஆஃப் யூரினை வந்து காஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ ஹாஸ்பிட்டல் அக்கர்ட்னா சூடோமோனாஸ்ன்னு நான் முன்னாடி சொன்னேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் கேத்தட்டர் யூஸ் பண்ணுவாங்க, கேத்தட்டர் யூஸ் பண்ணால் சூடோமோனாஸால் தான் இன்ஃபெக்ஷன் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.